இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. உங்களுடைய வாக்குச்சாவடி எதுன்னு தெரியும்னா, அதை எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா elections.tn.gov.in கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஷெடியூல் ஃபார் ஜென்ரல் எலெக்ஷன் பை லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எலெக்ஷனுக்கான ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைபெறும் தேதி 23/4/2026 தேர்ஸ்டேன்னு சொல்லி மெஷர்மெண்ட்டு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தேதி 4/5/2026 சொல்லி மெஷர்மெண்ட் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்ததாக வெப்சைட்க்கான ஹோம் பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதிலே அவர் சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நோ யுவர் எலக்டோரல் எக்கோசிஸ்டம்னு இருக்கும். அதில் போய்ட்டு எபிக் நம்பர் இருக்கும். உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் போய்ட்டு கேப்சா கோடு இருக்கும். கேப்சா கோடை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஎல்ஓ நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். இயர்ஓ நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அல்லது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது எனக்கான விவரம் தேவைப்பட்டால் பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஇயோடைய நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு பூத் சொல்லிவிட்டு உங்களுக்கான வாக்குச்சாவடி எதுன்னு சொல்லிவிட்டு அதோடைய பெயர், எந்த ஊர், அதோடைய பின்கோட் நம்பர், ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு பாட்டம்லேயே வந்து அசம்பிளி கான்ஸ்டியூன்சி சொல்லியிருக்கும். இதான் வந்து உங்களுடைய தொகுதி. அடுத்து அவங்களுடைய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி இதுன்னு சொல்லிட்டு அதோடைய நேமும் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் மட்டும் தெரிந்தால் போதும். உங்களுடைய வாக்குச்சாவடி, உங்களுடைய தொகுதி, இந்த மாதிரி அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் உங்களுடைய பிஎல்ஓ யாருன்னு சொல்லியும் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாக்காளர் அட்டை சம்மந்தமாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம், உங்களுடைய பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.